இப்போ நல்ல வெளிநாட்டில் வேலை, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, புதுசாக வீடு கட்டியிருக்கீங்க. இது நடந்திருக்கா உங்கள் சம்பவம் உங்கள் வீட்டில்? சரி. அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா தங்கம்? முனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குலதெய்வம் அப்படி இருக்கா? முனீஸ்வரர் கேக்குதா? கேக்குதா கேக்குதா தங்கம்? முனீஸ்வரர் ஒரு குலதெய்வம் இருக்காரா? சரி சரி. அதே மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டாராமே, வீட்டில் இல்லாமல் போயிட்டார். அவர் என்ன ஆனார் ஏது ஆனார்னு எதுவுமே தெரியல. இது ஆமாவா இல்லையா? அம்மா கண்டுபிடிச்சனா இல்லையா? சரி, அவர் பேரை சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? காணாமல் போனவரை அவர் பேர் ரவிச்சந்திரன். இந்த பேர் கரெக்டா? இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் உங்கள் மச்சினன், உங்கள் ஆக்சிடெண்ட்டில் இருந்திருக்காரு, உங்கள் அண்ணன் மச்சினன். ஆனால் உங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கார். அவர் வந்திருக்காரு, மனோகரன் அப்படிங்கிற பேரோட. இந்த பேர் இது உங்கள் மச்சினை, உங்கள் தம்பி அண்ணனோட மச்சினை. இதெல்லாம் உண்மையா தம்பி? சொல்லுங்கள் தம்பி, காதில் விழுல. இந்த பேர் கரெக்டாக தங்கம்? சரி. உங்களுக்கு லேட்டாக மேரேஜ் ஆகிருக்கு, ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வீட்டில் இது நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நானும் சொந்தமா? இந்த பேர்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு பாருங்கள். உங்கள் சொந்த தாய் மாமா ஒருத்தர் பிறந்ததுலேருந்து கொஞ்சம் கையும் முடியாது காலும் வராது, அந்த மாதிரி இருந்து இறந்துமே போயிட்டார். ஹலோ ஹலோ தம்பி, கேக்குதா இப்போ? கேக்குதுமா. சரி, இது எப்படி எப்படிப்பா தம்பி? அப்படிமா பண்ணிங்க. சரி, இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க பிறந்ததுலேருந்து உங்கள் தாய் மாமா ஒரு கையும் ஒரு காலும் வராது. சரி, அவர் பேர் சொல்கிற கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவர் பேர் ஆதிபராசக்தி, ஆதிமந்தவனே, மகமாயி, ஆதிபராசக்தி, மாசி பெரியன சாமி, பெரிய காண்டியம்மன் பேராலே என் கண்ணில் காட்டுடா, ஆதிபராசக்தியே, மகமாயி தாயே, அன்பானந்தம். சரி, இப்போ எல்லாரும் ஜிபே பண்ணி என்கிட்ட வீடியோ கால் ஆடியோ காலில் அருள்வாக்கு கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மனைவி, 2 குழந்தைங்க இருக்குது, வீடு கட்டுறீங்க, செய்வன கோளாறு பில்லு சூனியம் எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது தங்கம், நல்லா இருங்க, பலாரும் செல்வமா இருங்க, எந்த குறைபாடும் கிடையாது. சரிம்மா. நன்றிப்பா. நன்றிம்மா.